அப்ப எதுக்குல ஆட்சியில இருக்கீங்க? வேடிக்கை பாக்குறதுக்கா, சம்பாதிக்கிறதுக்கா? எந்த ஒரு பெண் இருந்தாலும் வயிற்றுல நெருப்பு கட்டி தான் சுத்திட்டு இருக்காங்க. யார் எந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்க கூடாது. திமுக ஆட்சி வந்ததுல இருந்து இது நல்லது, பெண்களுக்காக இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. சொல்ல முடியுமா? 2 பெண்களின் தாய் எப்படி ஆக்ரோஷமா கோபமா ஆட்சியாளர்களை கண்டிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? காரணம் என்னன்னாக்க, அந்த கோவையில நடந்த அந்த பெண்ணுக்கு நடந்த பலாத்காரம். அதை கண்டிச்சு தான் அவங்க பேசுறாங்க. அவங்க பலாத்காரத்தை கண்டிச்சு பேசுவது மிக மிக நியாயம் என்று தான் சொல்லுவேன். அவங்களுடைய கேள்விக்கு தான் இப்ப நம்ம பதில் சொல்ல போறோம். வாடா போடா என்று தரம் தாழ்ந்து பேசலாமா, அது குறித்து தான் இப்ப பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். பேசுறவங்க யாருன்னு பாத்தீங்களா? 2 பெண்களின் தாய் நடிகை குஷ்பு. அவங்க இருக்கிற இடம் என்ன? பாஜக. இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க? திமுகவுல இருந்தாங்க. திமுகவுல இருந்து காங்கிரஸ் போனாங்க. இது எல்லாம் போனது காங்கிரஸ்ல இருந்து பிஜேபி போனாங்க. இதெல்லாம் எதற்காக போனாங்க? மக்களுக்கு சேவை செய்யவா, நன்மை செய்வதற்காக போனாங்களா? இல்ல, அவங்களுக்கு என்ன பலன் வேணும், அதனால இந்த கட்சிக்கு போனா என்ன கிடைக்கும், இந்த கட்சிக்கு போனா என்ன கிடைக்கும் என்று கூடு விட்டு கூடு போற மாதிரி கட்சி விட்டு கட்சி தாவிட்டு இருக்கிறவங்க பணம் சம்பாதிக்கிறத பத்தி பேசலாமா? ஒரு நேர்மையானவங்க, திராவிட கொள்கைக்கு எதிரான ஒரு கொள்கை உள்ள பிஜேபியில போய் அவங்களால இருக்க முடியுமா? எல்லாம் எதுக்காக இருந்தாங்க? எல்லாம் பணம் தான், பணம் பதவி தான். மக்களுக்காக அவங்க வரல. இப்ப போட்ட நாடகம் அத்தனையும், இன்னைக்கு பேசுனது அத்தனையும் டிராமா, நாடகம், அவ்வளவுதான். அந்த அளவுல தான் இவங்க பேச்சு நம்ம எடுத்துக்க முடியும். ஏன் அப்படி சொல்றேன்னாக்க, இப்போ ஒரு நல்லதாவது செஞ்சீங்களா, பெண்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா? பெண்கள் இந்தியாவிலேயே அதிகம் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். 45% பெண்கள் வேலைக்கு போறாங்க. இத சொன்னது யாருன்னா, இந்திய ஒன்றிய அரசு கொடுத்த அறிக்கை தான் அது. பாதுகாப்பு இல்லைன்னா பெண்களால வெளியே போக முடியுமா? முடியாது. 2வது இந்தியாவிலேயே அதிகம் படித்த பெண்கள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். 62% பெண்கள் படிச்சிருக்காங்க. பாதுகாப்பு இல்லைன்னா நல்ல திட்டங்களை கொடுக்க முடியும்னா 62% வளர்ந்துருக்குமா? இது போல மற்ற மாநிலங்கள்ல எங்கேயாவது பெண்களுக்கு இங்க செயல்படுத்துற திட்டங்கள்லாம் மற்ற மாநிலங்கள்ல இருக்குதான்னு பாத்துக்கணும். அப்ப ஒன்றிய அரசோட புள்ளி விவரமே எல்லாத்திலுமே தமிழ்நாடு முன்னிலையில இருக்குன்னு ஒன்றிய அரசாங்கமே கொடுத்திருக்காங்க. சட்டம் ஒழுங்கு பராமரிப்புலயும் தமிழ்நாடு தான் முன்னிலையில முதலிடம் வகிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்படின்னா இந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா, அதை நியாயம்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். கட்டாயம் அது தவிர்க்க வேண்டியதுதான், தப்பு தான், கண்டிக்கணும் தான், குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் தான். அதை நாம நியாயம்னு சொல்லல. பெண்களுக்குரிய பாதுகாப்பு வேணும். இப்போ பெண்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்ப பெண்கள் ஒரு காலேஜுக்காக போகணும், காலையில விடிஞ்சு போனா காலேஜ், அதனால நைட் டிராவல் பண்ணிட்டு நைட்டு நேரத்துல நாங்க போறோம். போற இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அது கட்டாயம் தப்பு. இது இந்த மாதிரி அவங்க போகணும். பெண்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக இடம் விட்டு இடம் போய் ஆகணும். அதனால இந்த மாதிரி ஆகத்தை நம்ம முற்றிலும் கண்டிக்கணும். இப்ப இந்த கோயம்புத்தூர்ல நடந்த பொண்ணுக்கு நடந்தது தப்புன்னு தான் சொல்றேன். ஆனாலும் பெண்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அது 250 ஏக்கர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி 250 ஏக்கர் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி. அதுவும் நைட்டு 11 மணிக்கு அங்க போய் இருக்க வேண்டிய தேவையில்லை. பாதுகாப்பற்ற சூழ்நிலையில அந்த பொண்ணு அங்க போயிருக்க வேண்டாம். அந்த மாதிரி நமக்கு ஒரு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா பெண்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இனிமே பெண்கள் கல்லூரிக்காக போகும்போதோ அல்லது தன்னுடைய வேலைக்காக போகும்போது, கல்லூரிக்காக போறவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போவாங்க. பஸ் ஏறி போகணும்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போவாங்க, அல்லது ட்ரெயின் பிடிக்க போவாங்க. நைட்டு இரவு 11 மணிக்கு ட்ரெயின்னா இரவு 11 மணிக்கு பிடிக்க போவாங்க. அப்ப மக்கள் கூட்டம் இருக்கும். இந்த மாதிரி அசம்பாவிதங்களும் நடக்காது. நீ தனிமையில போய் இருந்ததுனால தான் இந்த தவறு. பெண்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு இந்த நேரத்துல சொல்லிக்கிட்டு இப்ப மீண்டும் நம்ம குஷ்புக்கே வந்துடலாம். போய் இவங்களை நம்ம ஏன் இவங்க பேசுனது, இவங்களுக்கு அந்த கேள்வி கேட்கிற உரிமையே இல்லைன்னு சொல்லி கேட்கறோம்னா, ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன், இவங்க மக்கள் சேவை பண்ண கட்சிக்கு வரல, அரசியல் பண்ணல, இவங்க சுயநலவாதின்னு சொன்னோம். திமுக காரங்களை பார்த்துட்டு பணம் மேல 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டீங்க, இவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொத்து பட்டியல் போடுறீங்க. உங்க இடி, சிபிஐ
மற்றும் இன்னும் பல உங்களுடைய கூட்டணி கட்சியோட இதெல்லாம் என்ன பண்ணுது? ஏன் ரைடு விட்டு கண்டுபிடிக்கல நீங்க? ஏன் ஆதாரம் வருஷம் இன்கம் டாக்ஸ் தாக்கல் பண்றாங்கல்ல, வருமான வரி கட்டுறாங்கல்ல, ஃபைன் போட்டுருக்கீங்களா? வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்ததா நீங்க எங்கேயாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நீ ஒரு கட்சியோட தேசிய நிர்வாகித்தானே, ஆதாரம் இல்லாம இப்படி வாய்க்கு வந்தது பேசலாமா? குஷ்பு எப்பயுமே பிரஸ் ரிப்போர்ட்டரோட கவனத்தை ஈர்க்கறதுக்கு தான் பேசுவாங்க. குஷ்பு மட்டும் இல்ல, பிஜேபி காரங்க எல்லாம் பப்ளிசிட்டிக்காக வேண்டிதான் பேசுவாங்களோ ஒழிய புள்ளி விவரங்களின் அடிப்படையிலும் ஆதாரங்கள் அடிப்படையிலும் உண்மை அடிப்படையில அவங்களுக்கு பேசவே மாட்டாங்க. அவதூறுகள் மட்டும்தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இது ஒண்ணு. அடுத்தது வந்துட்டு, ஏன் யாரு வேணாலும் தமிழ்நாட்டுல யாரு வேணாலும் கேள்வி கேட்கக்கூடிய தகுதி தராதரம் இருக்கு. இந்த பிஜேபி மட்டும் கேள்வி கேட்கிற தகுதி இல்லை. பெண்கள் குறித்தோ ஊழல் குறித்தோ எது குறித்துமே பிஜேபி கட்சி மட்டும் கேள்வி கேட்கிற அந்த தகுதி தராதரம் அவங்களுக்கு இல்ல, அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, உடனே திருப்பி எங்க கிட்ட வருவாங்க திமுக காரங்க, உங்க ஆட்சியில பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உங்க ஆட்சியில தானே இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்ட்டு வருவாங்க. ஆமா, இங்க வந்து ஆட்சியாளர்களால எந்த ஒரு தப்பும் நடத்தப்படல. ஆட்சியாளர்கள்னாக்க திமுக காரங்களாலேயோ அல்லது எம்பி எம்எல்ஏஸாலேயோ அல்லது அரசாங்கத்தாலேயோ எந்த ஒரு நிகழ்வும் நடத்தப்படல. ஆட்சியில ஏதாவது அதிகாரிகள் அல்லது குறைபாடுகள் ஏதாவது இருந்தா உடனே அவங்க மேல நடவடிக்கை எடுத்துறாங்க. இப்ப குஷ்பு கூட சொன்னது, நாங்க சுட்டு பிடிச்சோம், நீங்க செஞ்சீங்களா? அத உங்க பிஜேபி ஆளும் மாநிலங்கள்ல பிடிச்சிங்களா, கைது பண்ணுனீங்களா? அதுதான் எங்க கேள்வி. எஃப்ஐஆர் ஃபைல் பண்றீங்களா? அதுதான் கேள்வி. சுட்டு பிடிச்சிட்டேன்னு சொன்னா போதுமானு கேக்குறீங்கல்ல, நடந்த வட்டியை அரெஸ்ட் பண்ணா போதுமானு கேக்குறீங்கல்ல. இங்க நாங்க செய்யறோம், நடந்துருச்சு, அசம்பாவிதங்கள் எதிர்பாராத விதமா நடந்த வட்டி கைது பண்றோம், எஃப்ஐஆர் ஃபைல் பண்றோம், கைது பண்றோம், உள்ள பிடிச்சு போடுறோம். நீங்க உங்க மாநிலத்துல செய்யறீங்களா? நீங்க கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க கேள்வி கேட்கறதுக்கு இதெல்லாம் உங்க மாநிலத்துல செய்யறது யாரு? எம்பி எம்எல்ஏஸ் அமைச்சர்கள் செய்யறாங்க. நீங்க கேள்வி கேட்கலாமா? மணிப்பூர்ல என்ன நடந்தது? மணிப்பூர்ல என்ன நடந்தது? 2 பெண்களை நிர்வாகப்படுத்தி ஊர் முழுசும் ஊர்வலமா கூட்டிட்டு போனானுங்கல்ல, நூத்துக்கணக்கான ஆம்பளைங்களாம் ஒண்ணு சேர்ந்து. ஏன் அதை நீங்க எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணல? அது முதல்ல வெளி உலகத்துக்கு எப்படி வந்தது? எப்படி தெரிஞ்சது வெளி உலகத்துக்கு? 2 மாதம் கழிச்சு யாரோ ஒரு நல்லவர் அந்த ஊர்ல இருக்கிறவங்க நம்ம ஊர் பிரச்சனையை உலகத்துக்கு காட்டணும்ட்டு 2 மாதம் கழிச்சு அந்த ஊரை விட்டு வெளியே வந்து நெட்டு போட்டு அந்த வீடியோவை வெளியிட்டாங்க. அது வரைக்கும் அரசாங்கம் என்ன பண்ணிடு? அரசாங்கத்துக்கு தெரியாத ஒரு சம்பவம் நடந்ததுன்னா உடனே இப்ப இந்த வீதியில ஒரு பொண்ணை கையை பிடிச்சு இழுக்கிறாங்கனாக்க அது செய்தி இந்த ஊர் முழுசும் பேசப்படும். இந்த பொண்ணை இப்படி கையை பிடிச்சு இழுத்துட்டாங்க செய்தி பக்கத்துல இருக்கிற லோக்கல் ஸ்டேஷனுக்கு அது போயிடும், இப்படி பண்ணிட்டாங்கன்னு. ஒரு பொண்ணை நிர்வாணப்படுத்தி பொது வெளியில எல்லா ஆண்கள் அத்தனை நூத்துக்கணக்கான ஆண்கள் முன்னாடி பலாத்காரம் பண்ணனதை அந்த ஊரே பார்த்தது. ஏன் அரசாங்கத்துக்கு எப்படி தெரியாம போகும்? போலீஸ்காரன் தான் அவங்க பொண்ணை கொண்டுட்டு போய் விட்டுருக்காங்க, எப்படி தெரியாம போகும்? ஏன் அதை அரசாங்கம் கண்டுக்காம? கேள்வி கேட்கிற தகுதி உங்களுக்கு இருக்குதா? 2 மாசம் கழிச்சு வெளியே வந்தது. வெளியே வந்ததுக்கு அப்புறமாவது அந்த சம்பந்தப்பட்டவங்களை கைது பண்ணீங்களா? நடவடிக்கை எடுத்தீங்களா? விசாரணை கமிஷன் வச்சீங்களா? அதை பத்தி பிரதமர் வாய் திறந்தாரா? பார்லிமெண்ட்ல பிரதமர் இத பத்தி பேச சொல்லி மக்கள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, பேசவே மறுத்துட்டாரு. ஏன் பேச மறுத்தாரு? நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகு தானே பேசணும். இன்னைக்கு வரைக்கும் அங்க கலவரம் நடந்தது. பிரதமர் வந்து போன மாசம் தான், 2 வருஷம் கழிச்சு போன மாசம் தானே, அதுக்குள்ள எத்தனை உயிர்கள் அவங்க இழந்திருக்கு. இன்னும் அந்த உயிர் இழப்பு இன்னும் முழுசா வெளியே வரல. அது மணிப்பூர் நிலவரம் அப்படி. இந்த பிரிட்ஜ் பூஷன், இப்ப இந்திய கிரிக்கெட் டீம்ல பெண்கள் விளையாட்டு தங்க கோப்பை வாங்கிட்டு வந்தாங்கன்ட்டு பெருமை இப்ப சொன்னீங்கல்ல, அது எங்களுக்கு தான் பெருமையா இருக்கு. பெண்கள் வந்து விளையாட்டு வாங்கிட்டு வரது, அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா நீங்க பெண்கள் என்ன சொன்னீங்க? அந்த மல்யுத்த வீராங்கனைகள் தங்கம் வாங்கிட்டு வந்த, இந்தியாவுக்காக விளையாட்டு வாங்கிட்டு வந்த பொண்ணுங்க, அந்த பிரிட்ஜ் பூஷன்ற அந்த எம்பி பாலியல் ரீதியா 15 பொண்களை துன்புறுத்தி இருக்காங்க. அந்த பொண்ணுங்க அவமானம் தாங்க முடியாம, அவனுடைய துன்புறுத்தல் தாங்க முடியாம கேஸ் கொடுத்தாங்க. ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணீங்களா? 2 மாசம் ரோட்ல நின்று போராடினாங்கல்ல, இந்தியாவோட கவனத்தை ஈர்த்தாங்கல்ல, பேப்பர்ல போட்டாங்கல்ல, பேப்பர் மீடியாவெல்லாம் வந்தது இல்ல. பிரிட்ஜ் பூஷன் முதல்ல கைது பண்ணீங்களா? அவ்வளோ போராட்டம் இருந்த பிறகு அந்த பொண்ணுங்க போய் எங்க தங்க மெடலை கொண்டுட்டு போயிட்டு நாங்க கங்கை நதியில போடுறோம் அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் தான் ஃபைல் பண்ணீங்க. அந்த ஆளை கைது பண்ணீங்களா? பண்ணல. அந்த ஆளோட பையனுக்கு மீண்டும் விளையாட்டுத்துறைக்கு தலைவர் பொறுப்பை கொடுக்குறீங்க. தலைவரா என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்களாம் பேசலாமா? நான் வரிசையா பேசிட்டே போவேன். குஜராத்ல பில்கிஸ் பானு வழக்குல என்ன நடந்தது? அந்த பொண்ணை
கர்ப்பிணி பெண்ணை கற்பழிச்சானுங்கள நடு ரோட்ல வச்சு அந்த 3-4 மாசத்து பெண் குழந்தைய பாறையில் அடிச்சு கொண்டானுங்கள. நாங்க நூற்றுக்கணக்கான பேரை கொண்டாங்கல்ல, கலவரம் நடந்ததுல, ரயில்வே கோத்ரா ரயில எரிச்சாங்கல்ல, அந்த குற்றவாளி யார் வெளியே விட்டது? உங்க ஆட்சி, உங்க கட்சி தானே வெளியே விட்டது. நீங்க பேசலாமா? இதையெல்லாம் செய்யறது பிஜேபி கட்சி, அந்த கட்சி எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இதெல்லாம் செய்யறாங்க. தமிழ்நாட்டுல அப்படி இல்லை. சமூக விரோதிகள் யாருக்கு தெரியாம செஞ்சிடறாங்க. அத அதிகாரிங்க, போலீஸ், காவல்துறை கண்டுபிடிச்சு உடனே நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. திமுக ஆட்சியில ஒரு சம்பவம் நடக்காதா? அப்படி நடந்த உடனே நம்ம அரசியல் ஆக்க முடியாதான்னு துள்ளிக்கிட்டு குதிக்கிறீங்கல்ல. அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது இல்ல, அப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்களா? நான் ஒரு பெண்களோட தாயா சொல்றேன், குதிச்சிங்கல்ல, அப்ப கேள்வி கேட்டீங்களா? ஏன் அப்பெல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டீங்க? மணிப்பூர்ல நடக்கும் போதும் இந்த வானதி, தமிழிசை, இந்த குஷ்பு, இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா யாரும் பேசல, ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க வீட்டுக்குள்ள, வீட்டை விட்டு வெளியே வரல. ஏன் ஒளிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா அவங்க யாரும் நடவடிக்கை எடுக்கல. வெளியே வந்தா கேள்வி கேட்பாங்க, பயந்துகிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு உள்ள பதுங்கிக்கிட்டு வெளியே வராம இருந்தீங்க. இப்ப நான் எங்களை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன ரைட்ஸ் இருக்கு? என்ன தராதரம் இருக்கு? பணத்தை பத்தி பேசுறீங்க. பிரதமர் நாரி சக்தின்னு பெண்களுக்கு என்ன செஞ்சுட்டாரு? நாரி சக்தின்னு பேர் வச்சா போதுமா? இந்த படத்துல சொல்லுவாங்களே, பேர் வச்சியாடா சோறு வச்சியான்னு சொல்லி கேட்பாங்கல்ல, ஒரு டைலாக் வரும் படத்துல. பேர் வச்சா போதுமா? சோறு வைக்க வேணாம்? அந்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு நலத்திட்டங்கள் செஞ்சீங்களா? பெண்களுக்கு அந்த 30% இடஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்குது, நிறைவேற்றினீங்களா? இந்த தமிழ்நாடு அரசாங்கம் பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு கொடுத்துருக்குது வேலை வாய்ப்புல. இந்தியாவில வேற எந்த மாநிலத்திலயாவது கொடுத்துருக்குது அந்த மாதிரி? உள்ளாட்சியில 50% இடஒதுக்கீடு திமுக அரசாங்கம், வேற எந்த அரசாங்கமாவது கொடுத்துருக்காங்களா இந்த மாநிலத்துல? இந்திய வேற மாநிலங்கள்ல எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா? பிஜேபி மாநிலங்கள்ல எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா? ஏதாவது ஒரு திட்டம், ஏதாவது ஒண்ணு நல்லது நடந்திருக்குதா? என்னால இன்னைக்கு ஒரு 4 வருஷம் பேச முடியும் பெண்களுக்கு நடந்த திட்டங்களை குறித்து. உங்களால பேச முடியுமா? நாரி சக்தினா பேர் வச்சா போதுமா? சோறு போட வேணும்? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க பெண்கள்? இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு? குஷ்பு, கேவலம். நீ எல்லாம் வாய் பேசலாக்கில. நீ வந்துட்டு சினிமா துறையில இருந்த வரைக்கும் பல கோடிகளை சம்பாதிச்சுட்டு அந்த மக்களுக்கு நீ என்ன செஞ்சிருக்கிற? இத்தனை வருஷம் அரசியல்ல இருந்தல, நீ ஏதாவது மக்கள் நல திட்டங்கள் ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கிறியா? உன் பேர் வந்திருக்குதா வெளியில? நீ என்ன பேசுற? நேர்மை பத்தி நீ எல்லாம் பேசுறியா? அது ஒரு கேவலமான கட்சி. அந்த கட்சி நாங்க கட்சியாவே மதிக்க மாட்டோம். குப்பை கூட உரமாக்கலாம், அதுக்கு கூட அந்த கட்சி லாக்கில்ல. அது ஒரு பாம்பு, படம் எடுக்கும் பாம்பு மாதிரி விஷத்தை வாயிலேயே வச்சுட்டு இருக்கும். எப்ப வேணாலும் அது கொத்தும். பிஜேபிங்கிற கட்சி கொத்தும். அது அழிவு சக்தி, ஆக்க சக்தி இல்ல. அது அழிவு, மக்களை அழிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி அது. அந்த கட்சியில இருந்துகிட்டு நீலாம் வாய் பேசுற? யாருக்கு அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் திராணி இல்ல, பேசக்கூடிய அந்த தகுதி யாருக்குமே இல்ல. உங்களெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிச்சுட்டாங்க. ஓட அது இந்த 2026 தேர்தலுக்கு ஓட விரட்ட போறாங்க. இந்த SIRன்ற பேர்ல தானே ஓட்டு திருட்டு நடத்திட்டு இருக்கிறீங்க தமிழ்நாட்டுல. எங்க தலைவர் உங்களை அப்படிலாம் பீகார்ல பண்ண மாதிரிலாம் இங்க பண்ண சொல்லி விட்டுற முடியாது. ஹரியானாவில் பண்ணல மாதிரி இங்க பண்ண சொல்லி விட்டுற முடியாது. நாங்க ஓட விரட்ட போறாங்க 2026. நீ எத்தனை கூட்டணி வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி வேலைக்கு ஆகாது. விஷ்ணு, வாய் அடக்கு பேச. எந்த தலைவர் ஒரு அரசியல் நாகரிகம் கருதி எப்படி பேசணும், தலைவர்களை எப்படி பேசணும் என்னன்னு அதுக்கு தகுந்த மாதிரி பேசு. எதை வேணாலும் பேசலாம். அவனை இவனு பேசுற என்ன நீ நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கிற? எங்க தலைவர்கள் இறங்கி பேசினாங்களாக்க நிலைமை என்ன ஆகும்? எங்க தலைவர் பேச்சாளர்களே நாகரிகமா பெண்களை மதிப்பு கொடுத்து பேசணும்னு சொல்லி சொல்றவரு. பேச்சாளர் மேல நடவடிக்கை எடுத்தாரு எங்க தலைவர். என் தலைவனை பார்த்து நீ அவனே பேசுறியா? நான் அடக்கு, இல்லைன்னா அடக்குவோம். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களையும் நம்மளோட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.